வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆதிக்கம். இந்த சேனல் வழியாக நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அது உங்களுக்கு பெரிய பயனுள்ள ஒரு நல்ல நிகழ்வாக இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, மெயில் பண்ணுறீங்க. நிச்சயமாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தையே நீங்கள் பார்த்து இப்படியெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் நிறைய இருக்குது. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நான் சொல்லுகின்ற இந்த ஜோதிட முறைகள், விதிகள் பொருந்தி வந்தால் அவர்களும் பார்த்து நலம் பெறட்டும், வளம் பெறட்டும். ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் சூரியனின் ஆதிக்கம். அது என்ன சார் சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னா, குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்களினுடைய ஆளுமை ஆற்றல் எல்லோருக்கும் இருக்கும். அது பாதசாரமாக இருக்கலாம், லக்னமாக இருக்கலாம், ராசியாக இருக்கலாம், இல்லை நட்சத்திரங்களாக இருக்கலாம். இந்த 9 கிரகங்களை வச்சு தான் இவை அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டிருக்கு, நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் தலைமை யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அவரை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் பின்தொடர்ந்து இயங்கிட்டு வராங்க அப்படின்னா அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதில் ராகு கேதுகள் மட்டும் இடமாக சுற்றி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி வருவார்கள். அப்படி சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு நபரை எப்படி நம்ம கண்டறிய முடியும் அப்படின்னா, ஒருவர் சிம்ம லக்னத்திலேயோ அல்லது சிம்ம ராசியிலேயோ பிறந்திருந்தால் அவர் முழுக்க சூரியனின் ஆதிக்கம். அதே போல் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களும் முழுக்க சூரியனின் ஆதிக்கம். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இவர்கள் சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. மேசராசிலையும் கார்த்திகை இருக்கும், ரிஷபராசிலையும் கார்த்திகை இருக்கும், சிம்ம ராசிலையும் உத்திரம் இருக்கும், கன்னி ராசிலையும் உத்திரம் இருக்கும், தனுசு ராசியில் உத்திராடம் இருக்கும், மகர ராசிலையும் உத்திராடம் இருக்கும். அப்போது இந்த 6 ராசிக்காரர்களும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் முழுக்க சூரியனின் ஆதிக்கம். அதே போல சூரியனின் ஆதிக்கத்துக்கு இன்னொரு வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சூரியனுடைய எண்களில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா அவர்களும் சூரியனோட ஆதிக்கம். எப்படி சார் சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னா, 1ஆம் தேதியில் யாராவது பிறந்திருந்தா, 19ஆம் தேதியில் யாராவது பிறந்திருந்தா, 28ஆம் தேதியில் யாராவது பிறந்திருந்தா, இவர்களும் சூரியனுடைய ஆதிக்கமே. சூரியன்னா என்ன அப்படின்னா, அந்த சூரியனை நம்பி தான் இந்த உலகமும் மற்ற கோள்களும் 8 பேரும் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரியன் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள்லேயே பெரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் கிரகம்னு சொல்கிறோம், பெரிய நட்சத்திரம் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. இருந்தாலும் சூரியன் அப்படின்றது இந்த உலகத்திற்கு தேவையான, இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான ஒரு ஓம் அப்படின்ற ஒரு ஒளி கொண்ட ஒரு சக்தி பொருந்திய ஒரு ஆற்றல் அப்படின்னா அது மிக இல்லை. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்மள சிலர் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருப்போம். எல்லோருமே இந்த ராசி நட்சத்திரம் இல்லாமல் எல்லோருமே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்ப்போம். அப்போது சூரியனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் யார், கடவுள்களில் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவன் தான் சூரியனுடைய அதிதேவதை. சிலருக்கு கிரகங்களுடைய சேர்க்கைகளை பொறுத்து சிலருக்கு பைரவராக வரும், சிலருக்கு சரபேஸ்வரராக வரும், சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நந்தி தேவராக வரும். இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். சிலருக்கு நடராஜராக வரும். அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அதை சேர்ந்திருக்கிற கிரகங்களை பொறுத்து சிலருக்கு தெய்வ வழிபாடுகளில் தன்மைகள் எல்லாம் மாறுபடும். அப்படி இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான அந்த குணங்கள் இருக்கும் அப்படின்னா, எதுலேயுமே முன்னுரிமையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஒரு பிராண்டடான பியூப்பிள், ஃபஸ்ட் கிளாஸாக, ஹைஃபையாக, லக்ஸுரியாக, யூனிக்காக, ஒரு பெக்குலியராக, ஒரு ஃபெமிலியராக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்ககிட்ட எப்பவுமே ஒரு கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய கற்பனா சக்திகளோடு வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிற கற்பனையை விட ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம சக்திக்கும் நம்ம நினைக்கிற கற்பனைக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த கற்பனையோடு அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் வாழ்கிறாரு, ஒரு பிராண்டடாக வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாலே அங்கே சூரியன் வந்துடுவார். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு சூரியன் சேர்க்கை இருக்குன்னு வைங்களேன், எதையுமே ஒருத்தர்
பக்காவாக செய்யணும்னு ஆசைப்படுவார், பிராண்டடாக செய்யணும்னு ஆசைப்படுவார். ஒரு வண்டி வச்சுருக்காரு, அவர் ஒரு ஆயுத பூஜை கொண்டாடினா கூட பிரம்மாண்டமாக கொண்டாடி எல்லாருக்குமே அந்த பொரிக்கடலை தானம் கொடுப்பார். அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு பெரிய செலவுகள் இருக்கும். அப்போ சூரியனாலே எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்கணும், எல்லோரும் நம்மளை மதிக்கணும், எல்லோரும் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். சூரியன் அப்படின்னாலே புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் அப்படின்னா அந்த சூரியன் தான். சூரியன் நட்சத்திரங்கள் எல்லோருமே புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள். சூரியனுடைய ஆற்றல் கொண்ட எல்லோருமே புகழ்ச்சிக்கு மயங்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் புகழ்ந்து பேசிக்கிட்டோம்னா அவர்கள் பாக்கெட்லேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் இல்லவே இல்லை. ஆனால் இவர்கள் எப்பொழுதெல்லாம் புகழ்ச்சியிலிருந்து தள்ளி நிற்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் தலை சிறந்த வெற்றியாளர்கள். இவங்க உறவுகளுக்குள்ளே, அதாவது ஒரு சொந்தக்காரங்க மத்தியிலேயே போய் நின்னாலும், உங்களுக்கு என்னங்க நீங்கள் ராஜா அப்படின்ட்டா போகுது, வாங்க மாப்பிள்ள கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அவர்களை போட்டு உலுக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்போவுமே யூனிக்காக அந்த பாராட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும், பிரம்மாண்டமாக வாழணும், ஒரு பெரிய லெவலில் ஹைஃபையாக இருக்கணும், தன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும், தனக்குள்ள ஒரு மரியாதை தேடிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா அது சூரியனுடைய ஆதிக்கம் தான். அப்போ இந்த சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள், முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், சிம்ம லக்னம், அதே போல் சூரியன் உச்சம் பெற்றாலும் சூரியன் ஆதிக்கம் மேசத்தில் உச்சம் பெறுவார். யாராவது நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருந்தீங்கனாலும் சரி, அவர்களும் சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளே வரவங்க தான். அதுவும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எண்களில் 1ஆம் எண், அதே போல் 28ஆம் எண், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் 28ஆம் எண், அதே போல் 19ஆம் எண், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் வந்துடும் சொல்லியிருக்கிறார். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிவ வழிபாடுகளில் லைப்பாங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்க மனசு காயப்படும், ஐயோ பாவம் என்ன பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரம் இருக்குது இவங்ககிட்ட, ஒரு பெரிய தோரணையோடு இருப்பாங்க, அதிகாரமாக இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க, பிராண்டடாக இருப்பாங்க. இவங்க வந்து நின்னாலே எல்லாருமே கும்பிடணும்னு நினைப்பாங்க. வந்து வாலண்டரி யாராவது பேசினா தான் பேசுவாங்க. நம்மளாக போய் எதுக்கு மூக்கு நுழைக்கணும், நம்ம அப்படிப்பட்ட ஆளுகளை, நம்மள யார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அந்த நட்சத்திரத்தோட குணங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா பாசத்துக்கு தலை சிறந்த அடிமைன்னு இந்த சூரியன் தான். குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் மனசே வராதுங்க. நம்ம குடும்பத்தோடையே ஒன்று இருக்கணும், குடும்பத்தோட தான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற, ஏதாவது வெளியூர் போனால் கூட எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ வீட்டில் போய் சாப்பிடுவோம், எப்படி மனைவி கையால் சாப்பிடுவோம், இல்லை அம்மா கையால் சாப்பிடுவோங்கிற அந்த ஆசையும் எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க, அந்த மனசில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி யாராவது கொஞ்சம் தவறாக சரியில்லாமல் பேசிட்டா கூட அவங்க எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தால் கூட இவங்க தள்ளி நின்றுவாங்க, இல்லைன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் வந்துடுறாங்க. இவர்களுக்குள்ள மனசில் இனம் புரியாத கற்பனையும் வீணான பயமும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆளுமை இருக்கும், வெளியில் ஒரு அதிகாரம் இருக்கும், பிராண்டடாக பேசுவாங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்தே பெரிய பெரிய மனிதர்களோட ஃபோனில் பேசுகிற வல்லமையெல்லாம் பெற்றிருப்பாங்க. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ஃபோன் பேசி அதை சால்வ் பண்ணுறக்கூடிய தகுதி இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் கூட இவர்களுக்கு என்ற ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன நெருடல் வந்துட்டால் மன உளைச்சல் ஆயிருங்க. வீட்டிலையே ஒரு சின்ன சின்ன கசப்புகள் வந்துருச்சுன்னா இவங்களால தாங்க முடியாது. ஏதாவது ஒரு மன உளைச்சல் இவங்க ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. விடிய விடிய தூக்கம் வராதுங்க. என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன்னா உலகத்தில் வேறு யாருக்குமே நடக்காத மாதிரியும் இவங்களுக்கு மட்டும் கஷ்டம் வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு ஃபீவர் வந்துட்டால் கூட, ஐயோ எனக்கு அப்படி இருக்குது, காய்ச்சல் இருக்கான்னு தொட்டு பாருங்கள், ஜுரம் இருக்கான்னு பாருங்கள், எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு பாருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க, திருமணமாக இருந்தாங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அல்லது அம்மா அப்பா உடன்பிறப்புகள் எல்லோரும் இவர்களுக்கு பாசம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொல்வார்கள். ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்லதை செஞ்சு செஞ்சு ஒரு கெட்ட பேரை நிரந்தரமாக வாங்கிட்டு ஒரு உறவுகளோட கசப்புகளையும் சந்திச்சுட்டு வாழக்கூடிய நட்சத்திரங்கள்னு அந்த சூரியனோட நட்சத்திரத்தை முதன்மையாக எடுத்துக்கலாம். இவர்களுக்கு எளிமையாக கண்கள், முதுகு தண்டுவடம் இதெல்லாம் பாதிக்கப்படுதுங்க. அதே போல் தலைமுடி உதிர்வு இவர்களுக்கு தீராத தொந்தரவாக இருக்குங்க. அதே போல் புது இடத்துல படுத்தா தூக்கமெல்லாம் வராதுங்க, மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் இனம் புரியாத ஒரு கவலையும் பயமும் இருக்கும். எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இவங்க வாழ முடியும். இவர்கள் இப்போ நான் சொன்ன கேட்டகரி எல்லாமே சூரியனோட ஆதிக்கத்தில் வந்துடுறாங்க. இவர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதும் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். வழிபட்டு நல்ல வாழ்க்கை வாழ அனைவருக்கும் என் மானசீகமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.